நியாயமாக பார்த்தால் மோகன்ஜி முன்கூட்டியே கைது செய்திருக்க வேண்டும். காவல்துறை மிக தாமதமாக கைது செய்திருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த பொண்ணுகள்லாம் இப்படித்தான் நாடக காதலில் ஏமாந்துருவாளுங்க. கூலிங் கிளாஸ் போட்டால் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஜீன்ஸ் போட்டால் போட்டோன்னா அப்போனா அந்த பெண்களை கவலைப்படுத்துறதா இல்லையா? இதை வச்சுக்கிட்டு ஒரு படம் எடுக்கிறான். கேட்டால் அதுக்கு பேர் என்னடான்னா நாடக காதல். என்னடா நாடக காதல்? சுயஜாதி பெண்களை அவமானப்படுத்துகிற ஆணாதிக்க சிந்தனையோடு கூடிய திரைப்படங்களை அவர் எடுத்திருக்கிறார் கடந்த காலத்தில். ஜாதி கட்சி நடத்துறவருக்கான பிரச்சார பாடல்லாம் வெளியிடுவாங்கல்ல, அது மாதிரியே நான் வீரண்டா நான் ஜத்திரியண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒன்றை எடுத்து வச்சுக்கிட்டு நானும் சினிமா டைரக்டர் பழனி பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவை உண்டாக்குவதற்கான கற்களைப்பை உண்டாக்குவதற்கான மாத்திரையை கலக்குறாங்கிறாங்க. நிரூபிக்கணும்ல அவர் சொன்ன பொய்யை வந்து அவர் நிரூபிக்கணும்ல. ஏன் குற்றச்சாட்டு சொல்றேன்னு கேட்குறேன். நியாயமா பார்த்தா பிஜேபி காரன் தான் இவன் மேல கேஸ் போடணும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று இயக்குனர் மோகன்ஜி தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கார். திடீர்னு அந்த கைது நடக்கை காலையில் நடந்தது. என்ன எதனால்? நியாயமாக பார்த்தால் மோகன்ஜி முன்கூட்டியே கைது செய்திருக்க வேண்டும். காவல்துறை மிக தாமதமாக கைது செய்திருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். இதனால் தொடர்ச்சியான தவறான கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியிலே, வெகுஜன மக்கள் மத்தியிலே பரப்புவதை ஒரு தொழிலாகவே வைத்திருக்கிறார். அவர் வந்து ஒரு சராசரி திரைப்பட இயக்குனர் அல்ல. ஜாதிக்காரன்ட்ட பூரா போய் காசு வசூல் பண்ணி நம்ம வீட்டு பிள்ளைகளை வந்து எவனாவது பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். அவன் வந்து கூலிங் கிளாஸ் மாட்டினா ஜீன்ஸ் போட்டாலே நம்ம வீட்டு பிள்ளையே போயிடுவாளுங்க, அவ்வளோ மோசமாக நம்ம பிள்ளைகளை வளர்த்து வச்சுருக்கோம், அதனால் அவளுக்கு ஓடி போயிடுவாளுங்க, காதலிச்சிருவாளுங்க, விடக்கூடாது. நம்ம அதுக்கு என்ன செய்யணும், என்கிட்ட பணத்தை கொடுங்க, நான் படம் எடுக்கிறேன் என்று சொல்லி ரொம்ப கேவலமான படத்தை, ஒரு ஃபில்ம் லாங்குவேஜே இல்லாமல், எந்த திரை மொழியும் இல்லாமல், ஒரு ஆர்ட் ஃபார்ம்னு சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு மட்டமான படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஜாதிக்காரங்களுக்கு மத்தியில் இந்த மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். நம்ம மகன் வந்து அவளா அதாவது இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிடுவாளோ, யாருக்கிட்டே ஓடி போயிடுவாளோங்கிற அந்த அச்சத்தை வந்து காசு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இது எப்படிப்பட்டதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சித்த வைத்தியர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மறைமுக பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு தருகிறோம் ஒரு விளம்பரம் ஒன்று போடுவாங்க. உங்களுடைய அந்த டாக்டர் வந்து மற்ற ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வந்து டாக்டர் பெர்மனண்ட்டாக இருப்பார். ரகசிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் தீர்வு தருகிறோம்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னா, அவங்க வந்து ஒரு 50 ரூபா மதிப்புள்ள ஒரு சாதாரண சித்த வைத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் நெய்யத்தை வாங்கிட்டு போய் அவங்க ஒரு டப்பாவை ரெடி பண்ணி அவங்களே ஒரு மேலே ஒரு லேபில் ஒட்டி விட்டுட்டு ஒரு சின்ன டப்பாவை 50 ரூபா டப்பாவை 5000 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே உடல் நலனத்தில் சில பின்னடைவு வருவதை போல் இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கோம் ரெகுலராக ஜீரணமாக்கி ஒரு நாள் என்ன ஆகும், ஜீரண சக்தி வந்து திடீர்னு வந்து வயிற்றுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ ஒரே ஹோட்டலில் போய் 4 பேர் சாப்பிடுவேன், 4 பேரில் ஒருத்தனுக்கு மட்டும் திடீர்னு பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் ஆயிரும். அவன் என்ன செய்வான், அந்த ஹோட்டலை வைவான். இந்த 3 பேருக்கு ஒன்றுமே ஆகாது. அப்போ பிரச்சனை அவனுக்கு வயிற்றில் தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு உடல் பாகங்களுக்கும் சில பின்னடைவுகள் வர்றதும் அது திரும்ப ரெக்கவர் ஆகிறதும் நேச்சரான ஒரு விஷயம்தான். எல்லா மனிதனுக்குமே பதட்டத்தில் சில நேரம் வந்து செக்ஸாலஜி பிரச்சனைலாம் வரும். அது ஒரு தற்காலிக பிரச்சனை இல்லை. இதுக்கும் அந்த இருக்கு. அதைத்தானே இவன் வியாபாரம் பண்ணுறான் போலி. அப்போ இவன் என்ன செய்யறதுனா, இந்த பதட்டத்தை எப்படி லாட்ஜ் வைத்தியர்கள் வந்து காசு ஆட்டையை போடுறதுக்கு பயன்படுத்திக்கிறான்னா, அதே மாதிரி பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க சொல்லுவாங்க தெரியுமா, சில பேர் நான் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. முன்னாடிலாம் வந்து என்னன்னா, பெண்களுக்கு வந்து கல்வி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, பொருளாதாரம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆணோட ட்ரெஸ்ஸில் இப்போ நீங்கள் நானும் இருக்கேன், சட்டை போட்டிருக்கான், பேண்ட் சட்டை போட்டிருக்கோம். நம்ம பேண்ட்டில் இந்த பக்கம் ரைட்டில் ஒரு பாக்கெட்டு, லெஃப்ட்டில் ஒரு பாக்கெட்டு, பேக் சைடில் ஒரு பாக்கெட்டு, இதெல்லாம் இருக்கா? சட்டையெல்லாம் பாக்கெட் இருக்குது. சில பேர் உள் பாக்கெட் வச்சு தைங்க டெய்லர்கிட்ட. இத்தனை பாக்கெட் இருக்குல்ல. பெண்களின் உடையில் பணம் வைத்து கொள்வதற்கான பாக்கெட் இருக்கா? எங்கேயாவது தச்சிருக்காங்களான்னா இல்லை. இப்போ இருக்க சுடிதாரில் வேணால் இப்போ இந்த செல்ஃபோன்லாம் வச்சுக்கிறதுக்கு இப்போ கொஞ்ச நாளாக. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் வந்து சேலையை கட்டிக்கிட்டீங்க வெளில கிளம்பும்போதெல்லாம் ஒரு குட்டியும் ஹேண்ட்பேக் ஒன்று வச்சுக்குவாங்க. அது எதுக்குன்னா பணம் வச்சுக்கிற ஃபோன் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். அப்போ பெண்களுக்கு நம்ம நீண்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க, வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க, பொருளாதாரம் மறுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க, சொத்து மறுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. அதுக்கு தான் இந்த நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதோட உனக்கு கணக்கு வழக்கு முடிஞ்சு வச்சுமா, நீ வந்து வரக்கூடாதும்பாங்க. விருந்தாடி தான் இனிமேல் நீ கட்டி கொடுத்த பிள்ளையாக இருந்தா அப்படிம்பாங்க வழக்கமாக. அப்போ இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பெண்களுக்கு
கல்வி கிடைக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்குது, சுய சம்பாத்தியம் கிடைக்குது, சொத்துல உரிமை இருக்கு, கையெழுத்து போட்டால் தான் செல்லும். ஆம்பளை பூரா சேர்ந்து ஆட்டையை போட முடியாது, மேலாம் பங்காளிலாம் சேர்ந்துலாம் பண்ண முடியாது. கூட பிறந்த சகோதரிகள்லாம் கையெழுத்துட்டா தான் அந்த சொத்து வந்து விற்க முடியும், வாங்க முடியும். இந்த நிலை வந்த பின்னாடி அவர்கள் வாழ்க்கை துணையை அவர்களே தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும் எல்லாத்துக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எல்லார் வாழ்க்கையிலையும் காதல் வருமா? வராது. நிறையா பேர் கணவன் மனைவியாக வாழ்கிறவங்ககிட்டயே காதல் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் அவங்களுக்கு கூட எந்த அன்புமே இருக்காது, செயற்கையாக வாழ்வாங்க. ஒருதாவது என்ன சொல்கிறோன்னா, ஒரு கூரையின் கீழ் 2 எதிரிகள் மாதிரி கூட சில பேர் வாழ்கிறான். இப்போ காதல் என்பது ஒரு அபூர்வமான ஒரு சிலருக்கு மட்டும் வந்து நிகழ்கிற ஒரு வாய்ப்பு. அதில் நம்ம ஜாதி மாதிரி இந்த புள்ள போயிருமோ, பேரண்ட்ஸை ஏமாத்திட்டு போயிருமோ, வேறு ஜாதிக்காரன்ட்ட போயிருமோ அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் சின்ன பதட்டம் இருக்குல்ல, இந்த பதட்டத்தை காசு பார்க்குறாங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ விளக்கமும் சொல்கிறேன். இதை வச்சுக்கிட்டு ஒரு படம் எடுக்கிறான். கேட்டால் அதுக்கு பேர் என்னடான்னா நாடக காதல். என்னடா நாடக காதல்? நாடக காதல்னே ஒன்று கிடையாது. இது எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, லவ் ஜிகாத்துமா வட மாநிலங்களில். என்ன லவ் ஜிகாத்துறான்னா என்ன செய்வான்னா, ஒரு இஸ்லாமியர் வந்து என்ன செய்வாரான், லவ் பண்ணி ஒரு பிள்ளைய, இந்துவாக இருக்கிற ஒரு பிள்ளைய லவ் பண்ணி இஸ்லாமா மதம் மாற்றிடுவாராம். ஏன்னா அவங்க கம்யூனிட்டியில் பொண்ணே கிடையாது பாருங்க, அதனால ஒரு மதம் மாற்றுவாராம். அவர் யாரும் ஒரு சிலர் அப்படி வந்து விதிவிலக்காக ஒரு சிலர் வாழ்க்கையில் காதல் திருமணங்கள் நடக்கிறவங்கள விரும்பினவங்க மாறி இருக்கிறாங்க. நம்ம கட்டாயப்படுத்த முடியுமா? நீ காலையில் எழுந்திரிச்சு வந்து ஜபந்தம் பண்ணணும், நீ அல்லாஹ்தான் தொழுகணும், சிவனைத்தான் கும்பிடணும் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம கண்டிப்பாக அப்படி சொல்லவே முடியாது. அப்போ இது தனிநபர் விருப்பம். எதை சாப்பிடணும், எந்த சாமியை கும்பிடணும், எந்த தெய்வத்தை வந்து வழிபடணும், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறணும், இதெல்லாம் தனி மனித உரிமை. இந்த தனி மனித உரிமைக்குள்ளே போய் இந்த பொண்ணுகள்லாம் இப்படி தான் நாடக காதலில் ஏமாந்துருவாளுங்க. கூலிங் கிளாஸ் போட்டால் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஜீன்ஸு போட்டால் போட்டோன்னா அப்போனா அந்த பெண்களை கேவலப்படுத்துறதா இல்லையா? இப்போ கூலிங் கிளாஸே நான் பார்த்ததில்ல, நான் ஜீன்ஸே பார்த்ததில்லைன்னா இப்போ அவ்வளோ வறட்சியில் கிடக்கிற ஆளுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு அசிங்கமான விஷயம் முடியாது, கேவலப்படுத்த விஷயம் முடியாது. இப்போ சுயஜாதி பெண்களை அவமானப்படுத்துகிற ஆணாதிக்க சிந்தனையோடு கூடிய திரைப்படங்களை அவர் எடுத்திருக்கிறார் கடந்த காலத்தில். அதுக்கெல்லாம் வெற்றி படமே கிடையாது. அதை ஒரு கூட்டம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கேவலமான விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லையா? சில கூட்டத்தில் வந்து என்ன சொல்லுவான்னா, என்னங்க அந்த படத்துக்கு கூட்டம் வந்துருச்சு அப்படிம்பான். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு மோசமான ஹோட்டல் வச்சுருப்பேன் ஒருத்தன். அந்த ஹோட்டலை தவிர இங்கே அந்த பஸ் ஸ்டாண்டில் ஹோட்டல் இருக்காது, வேறு வழி இல்லாமல் சாப்பிடுவான். ஏற்கனவே அவர் பல இயக்குனர் மீது ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு. குறிப்பாக பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் போன்ற பெரிய இயக்குநர்கள் மீதும் ஒரு என்ன படம் எடுக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. யார் வச்சுருக்கா? படமே எடுக்க தெரியாது மோகன்ஜியா? மோகன்ஜி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கூட லாயக்கு இல்லாத ஆள். பாரஞ்சித்தையும் மாரி செல்வராஜ், வெற்றிமாறனை கூட விமர்சனம். ஆமாம், வெற்றிமாறன் 3 பேர்ட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு லாயக்கு இல்லாதவன். எந்த அறிவுமே கிடையாது. ஆர்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குங்க. ஏங்க, உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் எடுக்கக்கூடிய படங்களை, இப்போ ஈரானிய படம் இருக்குது, சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு படம் இருக்குது, உலகம் முழுக்க அந்த படத்தை கொண்டாடி இருக்கான். ஏன் கொண்டாடி இருக்கிறான்னா, அந்த ஒரு குழந்தைகளுடைய உணர்வுகள் சார்ந்த ஒரு படம். அந்த படத்துக்கு லாங்குவேஜே தேவை கிடையாது, உலகம் முழுக்க கொண்டாடப்பட்ட படங்கள் இருக்குது. நம்ம ஊரில் இருந்து எடுக்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை வந்து 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெரிய அளவில் வந்து உலகத்தின் தலை சிறந்த படம்னு கொண்டாடி இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் போய் திரையிட்டுருக்காங்க. எத்தனையோ படங்களுக்கு வந்து அப்படியான ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அப்போ லாங்குவேஜை தாண்டி உலகம் முழுக்க திரையிடக்கூடிய படங்கள் அப்படின்னா ஒரு வரிசை இருக்கிறது. ஃபில்ம் லாங்குவேஜே இல்லாமல், ஒரு மனிதாபிமானமே இல்லாமல், கலைப்படைப்பினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? மனித நேயம் தான் அடிப்படையான நோக்கம். வாடுகிற பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லக்கூடிய ஒரு இரக்கம், ஒரு ஜீவகாருண்யம், ஒரு அன்பு, ஒரு காதல், தாய்மை, இந்த மாதிரி சென்டிமெண்ட் தான் உலகத்தை வந்து இருக்குது. உலகத்தில் வந்து தலை சிறந்த படைப்புகளில் வந்து அடிப்படையாக அடிநாதமாக அதான் இருக்குது. அதே புரியாமல் ஒருத்தன் ஜாதி கட்சி நடத்துகிறவருக்கான பிரச்சார பாடல்லாம் வெளியிடுவாங்கல்ல, அது மட்டும் நான் வீரண்டா, நான் சத்திரியண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒன்றை எடுத்து வச்சுக்கிட்டு அது நான் டைரக்டர், நானும் சினிமா டைரக்டரு அப்படின்னு சொன்னால் அந்த என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, எடுத்த குப்பை படத்தை விடுங்க, அது எவனோ ஒரு கூறுவட்ட வரையும் பார்த்துருக்கான், ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு குப்பை, அது வேஸ்ட்டு. இப்போ என்ன செஞ்சுருக்கான்னா அந்த ஆள் பழனி பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவை உண்டாக்குவதற்கான, கற்களைப்பை உண்டாக்குவதற்கான மாத்திரையை கலக்குறாங்கிறாங்க. நியாயமாக பார்த்தா பிஜேபிக்காரன் தான் இவன் மேலே கேஸ் போடணும். பக்தர்களினுடைய பிரசாதமாக வழங்கப்படுகிற பஞ்சாமிர்தத்தை வந்து கொச்சைப்படுத்துகிறான் அப்படின்னு மோகன்ஜி மேலே யார் வழக்கு போடணும்? எச் ராஜா தான் வழக்கு போடணும். அது ஒரு அர்ஜுன் சம்பத்து தான் வழக்கு போடணும். தமிழ்நாடு அரசு போட்டிருக்குங்க.
இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபிக்காரங்க எல்லாம் வந்து மோகன்ஜிக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? ஒரு கோவிலில் வழிபடுறதுக்கு போகிறேன், அவனுடைய பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிற பிரசாதத்திலையும் பஞ்சாமிர்தத்திலையும் தவறான விஷயங்களை கலக்குறாங்கன்னு சொல்லி ஒருத்தன் வந்து டுபாக்கூரா போய் சொல்கிறான். இது சரி, இதுக்கு ஆதாரம் இருக்கா? நீ போய் சொல்லணும்னு முடிவெடுத்துட்டு கண்டிப்பாக ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் ஆதாரம் வேணும்ல. ஆதாரமே அவன்கிட்ட இல்லை. யாரா சொன்னா? யாரோ சொன்னாங்க. வடிவேல் சொல்லுவார் தெரியுமா, என்னடா அது யாரா சொன்னா? யாரோ சொன்னாங்க. யாரா கேட்டது? யாரோ கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவான்ல, அதே மாதிரியே சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்போ இது போன்றவர்கள் தவறான பொய் பிரச்சாரங்களை, அவதூறுகளை பேசக்கூடாது. இது வந்து பொதுமக்களுடைய நம்பகத்தன்மை சார்ந்தது. இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிற அடிப்படையில் அவதூறு வழக்கு அவர் மேலே போடப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு வழக்குலேருந்து ஒரு ஜாமீனில் வர்றாரு, இன்னும் 2 வழக்கை போட்டிருக்காங்க திரும்ப. இல்லை சார், ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம், அதில் ஒரு விவாதத்தை எழுப்பணும்னு ஒரு குற்றஞ்சாட்டு இருக்கிறாரு. இது அடிப்படையில் ஆதாரமற்ற ஒரு குற்றம்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி அவர் பேசுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே இந்த திருப்பதி லட்டு விஷயத்தில் கூடவே இந்த விஷயமும் வந்தது. எதனால் அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தான். அதாவது என்னென்னா, இப்போ பழனி கோயில் இருக்குது, அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை தனிநபர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அறநிலையத்துறை வந்து இருக்கக்கூடாது, அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கோயில்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி அரசு கட்டுப்பாட்டில் இருந்தால் பல தவறுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரர்களை, சங்கிகளோட பிரச்சாரர்களை, அந்த பிரச்சாரத்தின் தொடர்ச்சியை தான் மோகன்ஜி பண்ணியிருக்காரு. அதனால தான் எச் ராஜா ஆதரிக்கிறாரு, அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் அவர் ஆதரிக்கிறாங்க. அதுக்கு ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிறது தான் விஷயம். இல்லை, மோகன்ஜி அவர்கள் ஒரு சாதாரண ஒரு இயக்குனர், ஒரு சினிமா துறையில் பயணிக்கக்கூடிய ஒரு நபர். இவ்வளோ பல இயக்குனர்கள் இருக்காங்க. குறிப்பாக ஒரு கோவிலை சார்ந்து அவர் ஏன் அங்கே ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கருத்து இருக்குது? இவருக்கு பின்னாடி யாராவது இயக்குறாங்களா இவரை? அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? யாரெல்லாம் அவருக்கு பின்னாடி குரல் கொடுக்குறாங்களோ அவங்க கூட அவங்களை இயக்குறாங்க. அவருக்கு வந்து 2 பேர் தான் வந்து ராமதாஸ் வந்து அறிக்கை விட்டுருக்காரு, மருத்துவர். கோவிலுக்கும் மோகன்ஜிக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஏன் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கலாம், யார் ஒரு பக்தராக இருக்கலாம். யார் ஆன்மீகவாதி? பூரா சீட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கேன், மோசடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் ஆன்மீகவாதினா சீட்டிங் பண்ணுவானா? கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில யாரும் தவறு செய்யக்கூடாது. அதாவது மனசை சுத்தம் பண்ணுறது, அந்த மனசை சுத்தமாக வச்சுக்கிறது மட்டும்தாங்க ஆன்மீகம். மனத்துக்கண் மாசின ஆதலும்பாங்க. மன சுத்தம் தான் கடவுள் நம்பிக்கை. நான் வந்து நான் தவறு செய்வதை யாருமே பார்க்காத நேரத்தில் கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்புகிறவன் மட்டும்தான் பக்தன். நீ ஊரில் இருக்கிறவன்ட்ட பூரா வசூல் பண்ணிட்டு என் காசை ஆட்டையை போட்டு போயிட்டான்னு பல பேர் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருத்துறா நிதி மோசடி மாதிரி உன்ட்ட காசு கொடுத்த பூரா கதறிக்கிட்டு இருக்காங்க, திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறான்னு பல பேரை மோசடி பண்ணி வச்சுக்கிட்டு நீ பணம் எடுக்கிறங்கிற பேரில் தப்பான காரியங்களை பண்ணிக்கிட்டு சங்கிகளுக்கு ஆதரவாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற நீ இதில் நீ வந்து ஆன்மீகவாதி கிடையாது. இப்போ இவர் ஆன்மீகவாதினா அப்புறம் விவேகானந்தர் யார், குன்றக்குடி அடிகளார் யார், தலை சிறந்த மனிதர்கள்லாம் அந்த மண்ணில் வாழ்ந்துருக்காங்க, வள்ளலார் யார், அவர் ஆன்மீகவாதியாக இவர் ஆன்மீகவாதியா? ஆன்மீகத்தின் பேரால் மோசடி செய்கிறவனா ஒரு நாளும் ஆன்மீகவாதின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால் மோகன்ஜி வந்து பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரியாணி கடை இருக்குது. அந்த பிரியாணி கடையினுடைய பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக அந்த பிரியாணி கடையை நடத்துகிறாங்க. இந்த வியாபாரத்தை எப்படியாவது கெடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே பண்ண பிரச்சாரம், சில சங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்லாமியர்கள் கடைகளில் இருக்கக்கூடிய பிரியாணியை சாப்பிடாதீங்க, அதில் வந்து கற்களைப்பு மாத்திரைகளை போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், கஸ்டமர் வந்து சாப்பிட்டு போகிறேன், எவனாவது மாத்திரையை போடுவேன். நான் போல கஸ்டமர் நல்லா இருந்தால் தானங்க ரெகுலராக வருவேன். அவன் வந்து முதல் நாள் வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு போவேன், அவன் பிரியாணி சாப்பிட்டு போவேன். அடுத்து வரும்போது ஒரு பக்கெட் பிரியாணி வேணும்னு கேட்கணும்னு அவன் நினைப்பானா வியாபாரி? அவன் குடும்பம் அழிஞ்சு போகணும்னு நினைப்பான அவன்? எவ்வளவு பொய் பிரச்சாரம்! இது மாதிரி பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து அதுதான் சார் நான் கேட்குறேன். ஒரு திருப்பதி போன்ற தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலம் வந்து பழனி சார். ஒரு யாருமே ஒரு அபாண்டமாக ஒரு பழியை தூக்கி போட்டுற மாட்டாங்க சட்டுன்னு, இல்லையா? அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கிறவன் அதை வந்து யோசிக்கவே மாட்டான். எப்பொழுதுமே என்ன செய்வான்னா, சந்தேகத்தை கிளப்பி விடுவது. எத்தனை குடும்பங்கள் வந்து சந்தேகத்தின் பேரால் பிரிஞ்சிருக்கான் உறவுகளில். ஒருத்தர் மீது ஒருத்தர் அவாண்டமான பழி சுமத்துனா எப்படி உறவு கெடுமோ அது மாதிரியே கடவுள் நம்பிக்கைக்குள்ளே புகுந்து. நான் கேட்குறேன், இதை எங்கேயாவது நாத்தியர்கள் பண்ணியிருக்கானா? திராவிடர் கழகத்துக்காரன், கம்யூனிஸ்ட்காரன், முற்போக்கு பேசுகிறவன் யாராவது கடவுள் நம்பிக்கை சார்ந்தவர்கள்ட்ட இது மாதிரி இழிவான பிரச்சாரங்கள் எங்கேயாவது பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவன் பண்ண மாட்டான். அவன் தான் வந்து வழிபாட்டுக்கு வந்து உரிமை வேணும்னு கோரிக்கைக்கு வந்து குரல் கொடுப்பான். பக்தியின் பேரால் ஒளிந்து கொள்ளக்கூடிய அயோக்கியர்கள், பொய் பிரச்சாரங்களை செய்கிறவர்கள், பொதுமக்களிடத்திலே அவதூறை பரப்புகிறவர்களை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது என்கிற அடிப்படையில் காவல்துறை கைது செய்திருக்கிறது. காவல்துறைக்கு என்னுடைய சல்யூட்.
அவரோட ஒரு கட்சியில் பயணிக்கிறாரு. அந்த கட்சி தலைவர் என்ன இதை பற்றி குறிப்பிடுறாரு? அவர் எந்த கட்சியில் பயணிக்கிறாரு? குறிப்பாக பாமகவில் பயணிக்கிறார் இல்லையா அவர்? அவர் நேரடி அந்த கட்சி பொறுப்புலையும் கிடையாது. கட்சிக்காரங்கிட்ட ஆட்டையை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கார், அவ்வளோதான். மற்றபடி அவர் கட்சி பொறுப்புலாம் அவர் கிடையாது. அவ்வளோ பொறுப்பான ஆளும் அவர் கிடையாது. அவருக்கு எந்த வாசிப்பு பழக்கமும் கிடையாது, உலக சினிமா பார்க்குற பழக்கம் கிடையாது. தன்னை உருவாக்கி அவர் ஒரு ஆளுமே கிடையாதுங்க. ஆளுமே கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன் நான், அவரை ஒரு ஆளே கிடையாதுங்கிறேன். அதனால் பொய் சொல்கிறவன், ஏமாத்துறவன், சீட்டிங் பண்ணுறவன், முறையீடு செய்கிறவனையெல்லாம், இந்த கடவுள் நம்பிக்கையின் பேரால், ஆன்மீகத்தின் பேரால் ஃப்ராடு பண்ணுறவனையெல்லாம் கடவுள் தண்டிக்கிறாரோ இல்லையோ காவல்துறை தண்டிக்கிறது வழக்கு போட்டிருக்கு. இந்த வழக்கு வரவேற்கிறேன். இந்த வழக்கு எப்படி சார் பயணிக்கும்? வழக்கு வந்து அவர் அதற்கான சிறை தண்டனை விரைவில் அனுபவிப்பார். அவர் நிரூபிக்கணும்ல, அவர் சொன்ன பொய்யை வந்து அவர் நிரூபிக்கணும்ல. ஏன் குற்றச்சாட்டு சொல்கிறேன்னு கேட்குறேன். தவறு நடந்துச்சுன்னா தவறை நிரூபிக்கணும்ல. சும்மா போகிற வாக்கில் ஏதாவது சொல்லிட்டு போகிறதா அவ? அதனால் அதற்குரிய தண்டனை இல்லை. அவர் என்ன இப்போ காவல்துறை கைது செஞ்சுட்டாங்க, இப்போ என்ன விளக்கம் சொல்லியிருக்கார்? விளக்கம் என்ன சொல்லியிருக்கிறாரு? யாரோ சொன்னாங்கன்னால அந்த யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அது யாரோ அந்த கிடைச்ச முன்னாடி அந்த யாரோக்காக இவர் சிறையில் இருப்பார். அதனால் விரைவில் வந்து ஜெயிலுக்கு போவார்னு நினைக்கிறேன். நன்றி சார்.